பாருக்கும் வக்காலத்து வாங்க இந்த கேஸை யாரும் முன் வரலன்னா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோமோக்கான கண்டென்ட் தான் இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அதுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இன்னும் நிறைய பேர்கிட்ட போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல எல்லாமே வந்துரும். சரி, இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா சுபிக்ஷா தான் வந்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் எதிராக கேஸ் கொடுத்தாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா சுபிக்ஷா மட்டும் கிடையாது, ஹவுஸ்மேட்ஸ்ல பாதி பேர், அதாவது இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புனால எங்க முட்டை எங்க பால்லாம் போயிருச்சு, சோ இவங்க ரெண்டு பேர் கில்ட்டாவும் இல்லாம இருக்காங்க, அதுதான் எங்களோட குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்ல பாதி பேர் சேர்ந்து தான் இந்த கேஸையே கொடுத்திருக்காங்க. சுபிக்ஷா அதை படிச்சு சொல்றாங்க, இந்த இடத்துல இதுதான் கேஸ்ன்ற மாதிரி படிச்சு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப ரெண்டு டீமே லாயர் ஜட்ஜ் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அப்படி லாயரா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் யாரும் முன் வர விரும்பல. ஏன்னா வந்து டக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி யாருமே சொல்றதுக்கு வரல. அப்ப பிக் பாஸே பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது பார்வதிக்கும் கமருதீனுக்கும் யாரும் வக்காலத்து வாங்குறதுக்காக வரலன்னா அவங்களே வக்காலத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரே அவங்க கேஸ்க்காக பேசிக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்கிற பார்வதி இருக்காங்கல்ல, சூப்பர் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப பிக் பாஸ் இருக்கார்ல, ஏமா உட்காருமா முதல்ல அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, யாரும் முன் வரலன்னா அந்த முடிவை எடுக்கலாம், அதுக்குள்ள நீங்க அவசரப்படாதீங்க, முதல்ல யாராவது வராங்களான்றதை பேசி பாருங்க, யாராவது வந்தா நீங்க அவங்கள எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே பார்வதியா அமைதியா சாரின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. பார்வதி அடிக்கடி இதை பண்றாங்க. ஏதாவது சொல்லும் போது பாதி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு ஏதாவது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸும் அமைதியா முதல்ல உட்காருங்க நான் சொல்றேன்ற மாதிரி மேற்கொண்டு சொல்றாரு. சோ மேற்கொண்டு என்ன சொல்றாரு, அதான் நீங்க லாயர் கிட்ட கேட்டு பாருங்க, யாராவது வந்தாங்கன்னா அவங்க தான் லாயர், அப்படி இல்லைன்ற பட்சத்துல யாருமே வரமாட்டோம் அப்படின்ற பட்சத்துல வேணா நீங்க உங்களுக்காக வாதாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல இப்போ யார்கிட்டயாவது பேசுங்க, அதாவது நீங்கள் 2-3 பேரை லாயராக போடலான்னு மைண்டில் வச்சிருப்பீங்கல்ல, அவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, விக்ரம லாயராக போட்டுலாம், விக்ரம லாயராக போட்டுட்டா வந்து ஓரளவுக்கு நல்லா பேசுவான், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சைடுக்கு ஃபேவராக முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் யார் லாயராக வந்தாலும் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் பார்வதிக்கு ஃபேவராகவும் கமருதீனுக்கு ஃபேவராகவும் முடிக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்கு ஃபேவராக தான் இந்த விஷயம் போகும். அவங்க ரெண்டு பேர் பண்ணது தப்பு இல்லை, அதனால யார் வந்தாலும் நியாயப்படுத்த முடியாது. பார்வதி பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம கொண்டு வந்துடலான்னு யோசிக்கிறாங்க. ஆனா விக்ரம் வந்து முன் வரதுக்கு விரும்பவே இல்லை. அமித் நான் வேணா எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப பார்வதியும் பிக் பாஸ் சொன்னதுனால பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் நீயும் அமித்தும் வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், யாரு லாயர்னு முடிவு பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விக்ரம் இருக்கார்ல, நான் கேஸ், அதாவது என் மைண்ட் செட்டுமே அதுதான், நானே கேஸ் கொடுத்தவன் தான், அதனால என்னெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஹவுஸ்மேட் சேர்ந்து கேஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதுல விக்ரமும் ஒருத்தர் போல, அதனால என்னெல்லாம் வர முடியாது, நீ வேணா அமித்தை வச்சு வாதாடிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க அமித்து கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அமித்தை லாயரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரெண்டாவது ப்ரோமோல அமித் இவங்களுக்காக பேசியிருப்பாரு. அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸுக்காக யாராவது பேசணும்ல, சபரி தான் ஹவுஸ்மேட்ஸுக்காக பேசியிருப்பாரு. ஸோ செகண்ட் ப்ரோமோல ஆப்வியஸா தெரிஞ்சிருச்சுங்க, எல்லாருமே இவங்க ரெண்டு பேர் மேல தான் தப்புன்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், இவங்க ரெண்டு பேர் மேல தான் தப்பு, கில்ட்டே இல்லாம தான் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு தப்பு பண்ணா திருத்திப்போம், ஆனா இவங்க திருத்திக்கவே மாட்டோம்னு திரும்ப அந்த தப்பு பண்றாங்க. சரி, இவங்க எக்ஸசைஸ்லாம் எப்பத்துல இருந்துங்க பண்றாங்க, இந்த வாரத்துல இருந்து மட்டும் பண்றாங்களே ஏன்? இதுக்கு முன்னாடி கமருதீன் பண்ணி பார்த்திருக்கேன், பார்வதி கூட சேர்ந்து இப்பதான் பண்றாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணல? ஏன்னா இப்பயும் வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இருந்தாலும் ஏமாத்தி பேசணும், மைக் இல்லாம பேசணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பிக் பாஸ் 3 நாள் ஆயும் இன்னும் அந்த பால் முட்டைலாம் தராம இருக்காரு. ஒரு நாள் தான் அப்படி பண்ணுவாங்க. பொதுவா பிக் பாஸ் பண்றாருன்னா கூட ஒரு நாள் தான் பண்ணுவாரு. ஆனா திரும்ப பண்றாருன்னா இந்த வீக்கெண்ட் இது பெரிய இஷ்யூவா மாறப்போகுது. அப்படி இஷ்யூவா மாறப்போறது தெரியாம ஜாலியா பார்வதியும் கமருதீனும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஃபன்னாலாம் போகாது. விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுவாரு, சும்மாவே விஜய் சேதுபதி போட்டு அடிப்பாரு. இந்த வீக் செம்மையா போட்டு அடிக்க போறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.